ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே இந்த உலக வாழ்க்கையோடு தன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இதற்கு பின்பு தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை தாவீது அறிந்திருந்தபடினாலே தாவீது சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், அங்கே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோட தன் நாவினாலே அறிக்கை செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு துணையாக தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக நாமும் தாவீதை போன்று தேவ ஆவியை பெற்று கொண்டவர்களாய் வாழக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம்.